வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம். இன்னைக்கு நான் ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சிங்க் ஒழுகாமையும் தண்ணி வடியாமையும் இருக்கணும்னா நான் எம்சீல் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எம்சீல் போட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்கள் சிங்க்கு கீழே ஒழுகாமல் இருக்கும். இப்போ என்னோட சிங்க்கு கீழே இப்படி தான் இருக்குது. இதில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்தையும் சுத்தமாக பெருக்கிடலாம். இப்போ நமக்கு பேப்பர் தேவைப்படும். அதனால பேப்பர் ஷீட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பேப்பர் போட்டாச்சு. இப்போ நான் சிங்க்குக்காக இந்த ஷெல்ஃப் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரேவும் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே செட் ஆகுமான்னு தெரியல. இதுவும் 75 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இடிக்குது. அதனால் இந்த ரேக்கை கழட்டிட்டு நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் 2 ஷெல்ஃபுக்கு மேலே என்னால் வைக்க முடியல. இந்த இடம் இடிக்குது. அதனால் இதை நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் வச்சுட்டு மீதி அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். எந்த மாதிரி அடுக்குனாலும் செட்டே ஆக மாட்டேது. ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இது. நான் என்ன பண்ணியிருக்கேன், பின்னாடி விம் பாட்டில் வாங்கியிருக்கேன்ல 5 லிட்டர், அதை வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஆலா வேறு பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதனால் லைசால் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் என்ன அடுக்க முடியுது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் செட் பண்ணிட்டேன். விம் ட்ராப்ஸ் கேன் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா அது உள்ளே வச்சா இங்கே இடமே பத்த மாட்டேங்குது. அதனால் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப்பரு எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோப்பெல்லாம் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது கோலின் பாட்டில் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். இங்கே சர்ஃபும் இங்கே A1 பவுடரும் வச்சுருக்கேன். ஷாம்பூலாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஜாலா அது வச்சுருக்கேன். ஒரு வழியாக எப்படியோ அடுக்கி முடிச்சிட்டேன். இப்போ நான் உரம் ஊற்றுறதுக்காக ஆவின் ப்ரீமியம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்கான தயிர் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இதை நான் பாத்திரத்தில் கட் பண்ணி ஊற்ற போகிறேன். பால் ஊற்றுறதுக்காக நான் இப்போ காசிட்ருக்கேன். பால் திக்காக காசணும். அப்போ தான் தயிரும் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். நம்ம கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா இது போய் அப்படியே அடியில் நிற்கும். ஏன்னா திக்கான பால்ன்றதுனால தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம பால் பொங்குற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தயிரும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கிடுச்சு. இந்த மாதிரி பொங்கின உடனே சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. பால் பச்சையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிரும் உங்களுக்கு நல்லா இருக்காது. 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா காஞ்சிருச்சு. அதனால் இதை எடுத்து நல்லா வெதுன்னு ஆற வைக்கணும். பால் வெதுப்பாக இருந்தால் தான் தயிரும் ரொம்ப நல்லா வரும். அதனால் இந்த பாலை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு பால் வெதுன்னு ஆயிடுச்சு. நான் இந்த பாத்திரத்தில் தான் தயிர் விட போகிறேன். அதனால் இந்த பாத்திரத்துக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். பால் வெதுப்பாக தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சில்லுன்னு இருந்தாலும் தயிர் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் விட போகிறேன். 1 ஸ்பூன் மட்டும் விட்டுக்குங்க. இதில் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா தயிர் ஒரே ஆகாது. அங்கங்கே அப்படியே நின்றுடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ தயிர் செட் ஆனவங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தயிர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக தயிர் வந்து உரையை ஊற்றிருக்கு பாருங்க. தயிர் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். இது வந்து ஒரு 3 அழாக்கு வரும். இப்போ எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து நெய் விடலாம், அப்பதான் சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓமத்தோட டேஸ்ட் வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. ஆனால் நல்லா இருக்கும். ஓமம் போட்டிங்கன்னா ஜீரணத்துக்கும் நல்லது. நல்லா இப்படி கசக்கி போட்டுக்கோங்க. இதை எடுத்து மாவுல போடலாம். இப்போ நம்ம இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொதிக்கிற தண்ணி விட போறேன். இந்த மாவுல வந்து நம்ம கையை வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு கூட மூடி வச்சிருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்கும். நீங்க கையே வைக்க முடியாது. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி விட்டு பிசையலாம். நான் காஃபி கலக்க போறேன். அதுக்காக சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பால் வந்து நல்லா காயட்டும். பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதனால நான் காஃபி கலக்கிறேன். காஃபி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் டீ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில் செஞ்ச தக்காளி தொக்கு கொஞ்சம் இருக்குது. நான் கூட கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு கடையலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பச்சை பருப்பு போட்டு அது செய்ய போகிறேன். இப்போ வந்து டீ சூடாயிடுச்சு. டீ சாப்பிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். டீ சாப்பிட வாங்க, வேணும்னா கண்டிப்பாக வாங்க. டீ கண்டிப்பாக நான் போட்டு தரேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நான் கண்டிப்பாக டீ போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு இல்லாததா? மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆனால் தண்ணி வந்து கண்டிப்பாக பத்தாது. ஆனால் சூடு இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே கையை வைக்கும்போது ஆறின மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே கையை வைக்கும்போது நல்லா கொதிக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு விட்டு நான் பிசைய போகிறேன். தண்ணி விட்டு விட்டு நான் பிசைஞ்சிட்டேன். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறணும். அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும். இந்த வேலை இருக்குது. பச்சை பருப்பு வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டுருக்கேன். முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே பூஜா டிப்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு விரும்பி பார்க்க மாட்டீங்க. அது ஏன் அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய பூஜா டிப்ஸ் எல்லாமே நல்ல வியூஸில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து நான் போடுறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விநாயகருக்காக ஸ்வஸ்திக்கும் முருகருக்காக வேலியும் நான் பொட்டு வச்சிட்ருக்கேன். உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால நான் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். டைம் ரொம்ப ஓடி போச்சு. நான் இதை வேற மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் நான் இப்போ நார்மலாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா டைம் வேற ஆயிடுச்சு. அதுக்கு மசாலாலாம் வறுத்து பண்ணணும், டைம் ஆகும். அதுக்குள்ளே குட்டீஸ் வந்து பசிக்குது பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் சப்பாத்தி மாவும் ரெடியாக தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறுபருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நான் பச்சை பயிரில் வந்து மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது குயிக்காக பண்ணிடலாம், டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. என்னோட குட்டீஸ் வேற பசின்றாங்க, அதனால நான் இப்படி பண்ணிடுறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். என்னதான் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ அரைச்சி விட்டு டேஸ்ட் வந்துடும். இப்போ இதை மூடிடலாம். அதனால உடனடியா இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் முடியும். அதான் அது போன்ல சொன்னாங்க, நேர்ல தான் பேசணும். அதுக்காக நான் இப்போ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன். இது நல்லா வெந்துருச்சு. அதான் கூப்பிடுறேன். இதை கொஞ்சம் லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அது வந்து ஆறணும். ஏன்னா மிக்சியில ஒரு சுத்தி எடுக்க போறேன். இப்போ என்னோட குட்டீஸ்க்கு இந்த தக்காளி தொக்கையை வச்சு கொடுத்துட போறேன். நான் விப்பர்ல நான் ஒரு சுத்தி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். குக்கர்ல வந்து நான் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும், வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரசப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அரைச்சி விட்ட ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு, அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிட போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கொதி கொதிக்கிட்ட வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நான் இறக்கிட போகிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. சூப்பரான தாலும் ரெடியாக இருக்குது. நல்லா டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானே திடீர்னு யோசித்து செஞ்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. தக்காளி தொக்கு கொஞ்சம் மீந்துடுச்சு, அதுக்கப்புறம் பருப்பு டாலும் கொஞ்சம் மீந்துடுச்சு, கொஞ்சம் மாவும் மீந்துடுச்சு. மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். நல்லா டைட் பண்ணி மூடிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நான் இப்போ கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் காலையில் எழுந்து வரும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் க்ளீன் பண்ணது தான், இருந்தாலும் நான் சும்மா ஓரளவு க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் நீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.